பிரேக் டவுன் படத்தை தமிழ் ரசிகர்களுக்கு பிடிக்கும் விதமாக சில விஷயங்களை இயக்குனர் மகிழ் திருமேனி மாற்றி அமைத்து விடாமுயற்சி படத்தை உருவாக்கியிருக்கிறாரு. அதுல முக்கியமான விஷயமாக த்ரிஷாவுக்கு பிரகாஷ் என்பவர் மீது காதல் ஏற்பட்டு விடுவது என்பதுதான். அஜித் குமாரை விவாகரத்து செய்து அந்த பிரகாஷுடன் வாழ்வதற்காகத்தான் அவர் அம்மா வீட்டுக்கே செல்ல முனைகிறாரு. மனைவியை விமானத்தில் ஏற்றி அனுப்பியிருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. கடைசியாக ஒரு முறை ரோட் ட்ரிப் போவோம், உங்க வீட்டுக்கு நானே உன்னை கொண்டு போய் விடுகிறேன் என கூட்டிக் கொண்டு வந்து அர்ஜுனிடம் சிக்க வைத்து விட்டார் அஜித் என ஏகப்பட்ட ட்ரோல்கள் குவிந்து வருகின்றன. அதையெல்லாம் தாண்டி கடைசி வரைக்கும் அந்த பிரகாஷ கண்ணிலேயே காட்டலையப்பா என்றும் யார் அந்த பிரகாஷ் என மீம்ஸ்களும் பறக்கும் அளவுக்கு சோசியல் மீடியாவில் பெரிய விவாதமே கிளம்பி இருக்கிறது. அஜித் குமாரை விட்டுவிட்டு இன்னொருத்தவரை த்ரிஷா காதலிக்கும் அளவுக்கு அந்த நபர் த்ரிஷா மீது என்ன அன்பு காட்டினார் என்றோ அந்த நபர் யார் என்பது குறித்தோ எந்த ஒரு காட்சியும் வைக்காமல் வெறுமனே பிரகாஷ் என்பவரை த்ரிஷா கள்ளத்தனமாக காதலிக்கிறார் என்பதை மட்டுமே வசனங்கள் வாயிலாக வைத்து ரசிகர்களை குழப்பியுள்ளனர் என்றும் இந்த படத்துக்கும் கதைக்கும் அது தேவையில்லாத ஆணி என்றும் கடைசியில த்ரிஷாவை அஜித் காப்பாற்றியதுமே மீண்டும் அவருடனே சேர்ந்து விடுகிறார். அப்போதும் பிரகாஷை காட்டவே இல்லை என்கின்றனர். யார் அந்த பிரகாஷ் என்பதை ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் விவாதமாகவே மாற்றிவிட்டாங்க. கில்லி படத்தில் வரும் செல்லம் பிரகாஷ் ராஜா, விஜயா அல்லது 96 படத்தில் வரும் விஜய் சேதுபதியா என மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு வராங்க. விடாமுயற்சி படம் பார்த்த நீங்க யார் அந்த பிரகாஷ்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம்.